வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். இன்றைய பதிவு மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரமாக கூடிய இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், திருப்பங்கள், பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவான் எப்போ வக்ரமாகிறது, அதாவது 30ஆம் தேதி, ஜூன் மாதம் 30ஆம் தேதி, ஆனி மாதம் 16ஆம் தேதி சனி பகவான் வக்ரமாகிறார். எப்போ வக்ரம் நிவர்த்தி அடைகிறார்? நவம்பர் மாதம் 16ஆம் தேதி. அந்த இடைப்பட்ட நான்கு மாதங்கள் 15 நாள்ல பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பலன்கள் மிதுன ராசி என்பவர்களுக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாகும் போது ஏற்படக்கூடிய பொதுவான பலன்கள். அப்போ சனி வக்ரம் அப்படின்னு என்ன? வேகம் எடுப்பது, உக்கிரமாக இருக்கிறது, அதாவது தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறிய தன்மை இருக்கக்கூடிய தன்மை. அப்போ சனி பகவான் எப்பவுமே ஒரு மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா? இப்போ உக்கிரமாகிறார். அப்போ சுறுசுறுப்பாக, வேகமாக, விரைவாக செயல்படக்கூடிய சில தன்மைகளை கொடுக்கும். அதாவது 9ஆம் இடத்திலிருந்து அந்த பாக்கியஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருந்தது அல்லவா? இப்போ அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது அர்த்தம். அதே சமயத்தில் அந்த 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்த்ததெல்லாம் உங்களுடைய மனதளவில் தைரியம் இல்லாத தன்மை இருந்தது. அதாவது ஒரு தைரிய வீரியத்தில் ஒரு குறைவாக இருந்தது, ஒரு டல்னஸா இருந்தது, ஒரு சோம்பேறி தன்மை இருந்தது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மறைந்து, ஏன் நாம் இப்படி இருக்கிறோம், தனக்கு ஏன் இந்த குறைபாடு நடக்கிறது, ஏன் இந்த அழுத்தம், பிரஷர் இருக்கிறது அப்படிங்கிறத தன்மையை புரிந்து கொண்டு வேகம் எடுத்து விரைவாக செய்து புத்திசாலித்தனமாக ஸ்ட்ராட்டஜிக் பிளான், ஒரு பக்கா பிளான் வகுத்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த மிதுன ராசினருக்கு நிச்சயமாக அமையும். என்ன பாக்கியம் தடைப்பட்டிருந்தது? தகப்பன் சார்ந்த விஷயத்தில் சில தொல்லைகள் இருந்தது, பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமையும். அதுவும் குறிப்பாக இந்த மிதுன ராசி என்பவர்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கு சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததுல்லவா? விசா அப்ளை பண்ணீங்க, ஆனால் விசா கிடைக்காம இருந்தது, தடைகளை கொடுத்தது. ஸோ இப்போ அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, அதுக்கு குரு பகவானும் பக்கபலமாக இருக்கார். அந்த குரு பகவான் தன்னுடைய அதாவது பாக்கிய பார்வையாக, அதாவது 9ஆம் பார்வையாக 8ஆம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப நிச்சயமாக நீங்கள் உங்க சொந்த ஊரை விட்டு வெளியிலே செல்லக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். அதாவது ஒரு சிலருக்கு என்ன பாக்கியம் குறைப்பட்டது, ஒரு பணம் கொடுத்து வச்சிருந்தீங்க, ஒரு சில அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்தது, எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், ஒரு பாக்கியம் கிடைக்கணும், ஒரு ப்ரமோஷன்ல தடை கொடுத்து கொண்டிருந்தது, ஒரு இடமாற்றம் கிடைக்கணும், ஆனால் இடமாற்றம் இல்லாமல் அங்கேயே இருக்க வேண்டிய நிர்பந்தம். ஸோ இந்த மாதிரியான அழுத்தம், பிரஷரோடு இருந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னத காலமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் கடன் தொல்லை அதிகமாக இருந்தது, கடனை அடைக்க முடியாத ஒரு தன்மை இருந்தது. ஏன்னா 6ஆம் இடத்தை பார்த்தார்லவா? 6ஆம் இடத்தில் சில கெடுதல்களை கொடுத்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ குருவினுடைய பார்வையும் அந்த 6ஆம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை பிறக்கும். அதே சமயத்தில் கடனை வாங்கி கடன் மூலமாக டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் இருக்கு. எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்தார்கள், பகையை கொடுத்து கொண்டிருந்தார்கள், துரோகம் கொடுத்து கொண்டிருந்தார்கள், தொழிலில் உங்களுக்கு ஏதாவது சுத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்புகள், பகை இருந்த காலகட்டம் எல்லாமே விலகி, அந்த எதிர்ப்பு விலகி, அந்த எதிர்ப்பை சமாளித்து அது நல்ல ஒரு செயல் திட்டம் தீட்டி, ஏன்னா நீங்க மிதுன ராசிக்காரர் அல்லவா, புத்திசாலித்தனம் மிக்கவர்கள் அல்லவா? ஸோ எந்த எதிர்ப்பை இருந்தாலும் அதை சமாளித்து அதை வெற்றி நடை கட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள், உடல்நல தொந்தரவு கூட சிலருக்கு ஏற்படுத்தி கொண்டு இருந்திருக்கும். அந்த உடல்நல தொந்தரவுக்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்காமல் கூட கவலைப்பட்டு கொண்டிருந்திருப்பீர்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லவர்களுடைய ஆசியோட, பெரியோர்களுடைய துணையோட, குருமார்களுடைய ஆசீர்வாதோட ஒரு நல்ல டாக்டர்,
ஒரு நல்ல ஆஸ்பத்திரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலமாக அந்த உடல்நலம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளும் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகளை இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியமே இல்லை, குரு பகவானும் 12ல் போய் மறைஞ்சிட்டார், எனக்கு திருமணம் நடக்கிறதிலேயே என்று இருக்கின்ற இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு திடீர் என்று திருமணம் நடக்கக்கூடிய அத்தனை பாக்கியங்கள் திடீர் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அதாவது சுப செலவுகள் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை, அந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அந்த சனி பகவானும் பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் தான் பிரயாணம் பண்ணுறார். அப்போது சுப செலவுகளை செய்து மகிழக்கூடிய வாய்ப்புகள், அதே சமயத்தில் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது. என குரு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் நிச்சயமாக உருவாக்கும். ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உண்டாக்கும். குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த மந்த தன்மை, டல்னஸ், சோம்பேறித்தன்மை அத்தனையும் விலகி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும். குழந்தைகளுடைய படிப்பு பிரமாதமாக இருக்கக்கூடிய தன்மை, குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. நண்பர்கள், புதிய நண்பர்கள் கிடைக்கப்பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள், அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அடுத்த நிலை, அடுத்த வளர்ச்சி செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு கூட்டு தொழில் செய்யக்கூடிய யோகம் இருந்தது. அதாவது மனைவியின் மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ கூட்டு தொழில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும் அல்லவா. சமூகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற, சமுதாய பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த மிதுனராசி என்பவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 வருடங்களாக அந்த அரசியல் சார்ந்த விஷயத்தில் அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கும் சில பிரச்சனைகளோடு இருந்தது அல்லவா, அது எல்லாமே விலகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம். ஏன்னா சனி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அது 30 வருடங்களுக்கு ஒரு முறைத்தான் அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால, இதுவரைக்கும் கடந்த 1.5 வருடம் 2 வருடமாக ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த 4 மாதத்தில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த கிரக அமைப்பானது இருக்கிறது. ராகு பகவானும் 10ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். அப்போ 10ல் ஒரு பாவியாது இருக்கணுங்கிறதுக்காக தொழிலில் ஒரு நல்ல மேன்மை கொடுக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டு தொடர்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். 11ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா சனி பகவான். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். இதுவரைக்கு தொழில் நல்லா ஓடிட்டு இருந்தது, பட் பெரிய லாபம் கிடைக்கல. நல்ல முதலீடு போட்ட ஆனால் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்காதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில், இந்த வக்ர காலகட்டத்தில் வேகம் எடுத்து பொருளாதார லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது.